மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் அதானி அம்பானிக்கு உதவி செய்வதற்காகவே பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரையை தொடங்கிய ராகுல் காந்தி நேற்று அவுரங்காபாத் நகரில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். பீகாரில் வாக்குத் திருட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய ராகுல், ஏழைகளின் கைகளில் கடைசியாக இருக்கும் வாக்குரிமையையும் பறிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். हम वोटर काटेंगे, हम वोटर छोड़ेंगे और हम आपको बताएंगे नहीं, हम आपको वोटर लिस्ट नहीं दिखाएंगे, क्या कर लोगे? பீகாரில் உயிரோடு இருக்கும் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் கொன்றுள்ளது என்று ராகுல் விமர்சித்தார். தேர்தல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதபடி சட்ட திருத்தத்தை 2023ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பீகாரில் நீக்கப்பட்டுள்ள 65 லட்சம் வாக்காளர் தொடர்பான மின்னணு தரவை கொடுப்பதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன பிரச்சனை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மராட்டிய ஆளுநரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவை தொடர்ந்து வரும் 9ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணன் பெயரை பாஜக தலைவர் JP நட்டா அறிவித்தார். RSS இயக்கத்தில் இருந்து தனது அரசியல் வாழ்வை தொடங்கிய CP ராதாகிருஷ்ணன் திருப்பூர் சந்திராபுரத்தைச் சேர்ந்தவர். இவர் கோவை எம்பியாகவும் புதுச்சேரி, தெலங்கானா, ஜார்க்கண்ட் மற்றும் மராட்டிய மாநில ஆளுநராகவும் பணியாற்றியவர். பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் மற்றும் கேரளாவின் மேலிட கட்சி பொறுப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தவர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சொந்த ஊரான திருப்பூரில் குடும்பத்தினர் மற்றும் பாஜகவினர் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். CP ராதாகிருஷ்ணனின் தாய் ஜானகி அம்மாள் கூறுகையில், தனது மகன் பிறந்தபோது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனைப் போல் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அதே பெயரை வைத்ததாக நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சத வச்சோம், அப்படி ஆவார்னு நினைக்கல. ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு. புதுச்சேரி பட்டானூரில் நடத்தப்பட்ட கூட்டம் பாமக பொதுக்குழு கூட்டம் அல்ல என தெரிவித்துள்ள வழக்கறிஞர் K. பாலு, அதன் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது என்று விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாமக அமைப்பு விதிகள் 15, 16 ஆகியவற்றின்படி பொதுக்குழு உள்ளிட்ட எந்த கூட்டமும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சித் தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோரால் கூட்டப்பட்டு கட்சித் தலைவரின் தலைமையில்தான் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்படியான பாமக பொதுக்குழு கூட்டம் கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் முறைப்படி நடந்ததாக K. பாலு தெரிவித்துள்ளார். அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த தகவல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை அக்கட்சியினரிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வத்தை பாஜகவினர் ஒன்று சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விருப்பம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற அமமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த TTV தினகரன், அமமுகவுடன் இணைந்து O. பன்னீர்செல்வம் தேர்தலை சந்திப்பார் என்றார். அண்ணன் OPS அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக கொண்டு வர வேண்டும். அது தேர்தலுக்கு வெற்றிக்கு அது உதவி செய்யும் என்பதுதான் எல்லாருடைய கருத்து. பிரச்சார கூட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் சில்லூர் ராஜுவை வாகனத்தில் இருந்து இறங்குமாறு எடப்பாடி பழனிசாமி கூறியதாக எழுந்த சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்த தினகரன், இதுபோன்ற விஷயங்களை சரி செய்யாவிட்டால் அது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற நாதக்க போராட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றதால் பரபரப்பு நிலவியது. செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னர் ஆட்சி செய்தார் என அறிவிக்கப்பட்டதை கண்டித்து செஞ்சியில் நாதக்க சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அந்த நிகழ்வை செய்தியாக சேகரிப்பதை தடுத்த நாதக்க பாதுகாவலர்கள் ஒரு கட்டத்தில் தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. என்னுடைய அன்பும் வணக்கமும்.
மேடையில் பேசிக் கொண்டிருந்த சீமானும் பேச்சை நிறுத்திவிட்டு ஆவேசமாக்கி கீழே இறங்கி வந்ததால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாதகவினரும் சூழ்ந்து கொண்டதால் போலீசார் செய்தியாளர்களை பத்திரமாக வெளியேற்றினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் சிற்றன்னை செல்லம்மாள் உடலுக்கு திமுக அமைச்சர்கள் ஏவ வேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர், கணேசன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள். வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த செல்லம்மாள் காலையில் உயிரிழந்தார். அவரது உடல் திருமாவளவனின் சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு திமுக அமைச்சர்கள் ஏவ வேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர், CV கணேசன் ஆகியோர் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். செல்லம்மாள் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொலைபேசியில் திருமாவளவனை தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்தார். மேலும் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, SDPI கட்சித் தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், VCK தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். பினாமி கட்சிகளை முன்னிறுத்தி வரும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க முயற்சிக்கும் RS மற்றும் பாஜகவின் சதியை முறியடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று பேசும்போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்ல. கங்கணம் கட்டி RSS, BJPயும் சில பினாமி கட்சிகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. எந்த தேர்தலும் சந்தித்திராத ஒரு வித்தியாசமான தேர்தலை நாம் சந்திக்க இருக்கோம். கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்ததாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கீழடி அகழாய்வு வரலாற்றை மறைக்கும் பாஜக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதால் பொதுமக்களிடையே சலசலப்பு நிலவியது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். செந்துறையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று பேசியதால் கூட்டத்தில் உள்ளவர்களிடையே சலசலப்பு நிலவியது. பின்னர் சுதாகரித்துக் கொண்ட அவர் அரியலூர் மாவட்டம் செந்துறையை பேரூராட்சியாக்குவோம் என கூறினார். நம்ம அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியாக அறிவிக்கப்படும், நம்ம அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியாக அறிவிக்கப்படும் என்கின்ற முதல் அறிவிப்பை இப்ப தர செந்துறை அரியலூர் மாவட்டத்துல செந்துறை அத என்ன பண்ண போறோம், பேரூராட்சியாக நம்ம அறிவிக்க போறோம். தொடர்ந்து பேசிய பிரேமலதா தேமுதிக வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். தொடர் விடுமுறை முடிந்து ஒரே நேரத்தில் பல்வேறு ஊர்களிலிருந்து பல ஆயிரம் வாகனங்களில் ஏராளமானோர் படையெடுத்து வந்ததால் சென்னைக்கு வரும் அனைத்து முக்கிய சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றிருந்தவர்கள் நேற்று மீண்டும் சென்னை திரும்ப தொடங்கினர். குறிப்பாக தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை நோக்கி பல ஆயிரம் வாகனங்கள் மூலம் ஒரே நேரத்தில் படையெடுத்து வந்ததால் கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர் GST சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் தேக்கமடைந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் தவிப்புக்குள்ளாகினர். 3 நாட்கள் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றார்கள். இந்த நிலையில் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சுங்கச்சாவடியில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் புகழ்பெற்ற குருநாத சுவாமி கோயில் ஆடித்தேர் திருவிழாவின் நிறைவு நாளில் பல லட்சம் பேர் திரண்டனர். கடந்த 13ஆம் தேதி நடந்த தேரோட்டத்தையொட்டி கால்நடை சந்தை விழா களை கட்டியது. விழாவின் நிறைவு நாளில் அந்தியூரை ஸ்தம்பிக்கும் வகையில் கூட்டம் கூடியது. வண்ண விளக்குகள், விதவிதமான ராட்டினங்கள் என அந்த பகுதி முழுவதுமே வண்ணமயமாக காட்சியளித்தது. சாமி தரிசனம் செய்தவர்கள் கோயிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வரை அமைக்கப்பட்டிருந்த கடைகளில் தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். கால்நடையில் தேவையான எல்லா பொருளுமே இங்க கிடைக்கும். எல்லாருமே இங்க பெரிய லெவலில் வெளியூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் ஆள் வந்து வாங்குவாங்க. இங்கே வெளிநாடுகளுக்கு முதல் கொண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான். அதே மாதிரி நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்து நிறைய தூரி அந்த மாதிரி நிறைய இது வந்திருக்கு. எல்லாமே இன்னைக்கு கடைசி நாள் காட்டி ரொம்ப கோலாகலமாக தான் போய்கிட்டு இருக்கு. மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 4 நாட்கள் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு சர்வதேச காற்றாடி திருவிழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. இறுதி நாளில் மான், சேவல், புலி, டிராகன், பாம்பு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலான ராட்சத காற்றாடிகள் வானில் பறக்க விடப்பட்டன. ஆரம்பத்தில் காற்றின் வேகம் குறைவாக இருந்ததால் காற்றாடிகள் பறக்காத நிலையில் காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கிய பின் காற்றாடிகள் வானில் உயரமாக பறந்ததை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இப்போ நல்லா காற்றடிக்கிறதுனால நல்லா கைட்ஸ்லாம் பறக்குது. ஸோ ஜல்லிக்கட்டு காலெல்லாம் பார்த்தோம். அதில் என்னோட ஃபேவரட் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி கைட் தான். ஸோ குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ரைட்ஸு அவங்களுக்காக. காற்றாடி திருவிழாவில் பங்கேற்ற தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த 40 காற்றாடி வல்லுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் சர்வதேச காற்றாடி திருவிழா நிறைவு பெற்றது. குற்றாலம் மெயின் அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து அபாய ஒலி ஒலிக்கப்பட்டு மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி மாத்தம்மன் கோயிலில் எருமை கன்று பலியிடப் போவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராம்நகர் 6வது தெரு சந்திப்பில் உள்ள இந்த கோயிலில் தற்போது ஆடித் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த கோயில் வாயிலில் எருமை கன்று ஒன்றை பலியிடப் போவதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. இது தொடர்பாக ஐசவுஸ் போலீசார் நடத்திய விசாரணையில் அது உண்மையில்லை என்பது தெரியவந்தது. சில விஷமிகள் வேண்டும் என்றே வதந்தி பரப்புவதாக கோயில் நிர்வாகிகள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். 139 ஆண்டு வரைக்கும் அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு 139 ஆண்டு இது நடத்துகிறோம். யாருமே இது வரைக்கும் ஒரு உயிராத ஒரு ஜீவனை நாங்கள் பலி கொடுக்கிறது கிடையாது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே படித்த பசங்க படித்து முன்னேறதுனால அவங்களே வேணாம்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி அதை கொடுப்போம்? இந்த புகார் எங்களுடைய திருவிழாவை சீர்குலைக்கிறதுக்காக நடக்கிற ஒரு சதித்திட்டமாக நினைக்கிறோம். கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பொதுமக்கள் சார்பில் எருமை கொண்டு வந்து விடப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. வதந்தியால் எருமை கன்றை காவல் நிலையம் அருகே கொண்டு வந்து கட்டி வைத்துள்ள போலீசார் ஆடித்திருவிழா முடிந்ததும் ஒப்படைக்க உள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வேலிநாயக்கன்பட்டியை சேர்ந்த ரேவதி என்ற பட்டதாரி பெண் பஞ்சகாவியத்தில் விநாயகர் சிலைகள் செய்து அசத்தி வருகிறார். வரும் 27ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவினையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பட்டதாரி பெண் ரேவதி பசுவின் மூலம் கிடைக்கும் பால், தயிர், நெய், கோமியம், மாட்டு சாணம் உள்ளிட்ட 5 பொருட்களான பஞ்சகாவியத்தில் விநாயகர் சிலைகள் செய்து வருகிறார். நிறைய பேர் பண்ணுவாங்க பிளாஸ்டர் பாரிஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணியும் பெயிண்டிங்ஸும் நிறைய பண்றப்ப நம்ம நீர்நிலைகளுக்கு போறப்ப அது மாசுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த இடம் நாங்க சாணியிலேயே மதிப்பு கூட்டு பொருளை விநாயகர் பண்ணி நாங்கள் விற்பனைக்காக கொண்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நீர்நிலைகளை பாதுகாக்கும் பொருட்டு வித்தியாசமாக இயற்கை முறையில் விநாயகர் சிலைகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தில் இதனை செய்து வருவதாக ரேவதி கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை அதிவேகமாக இயக்கிய ஓட்டுநர் பயணிகள் கூச்சலிட்டதால் பேருந்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பியோடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற அந்த பேருந்தை ஓட்டுநர் எழிலரசன் என்பவர் இயக்கியுள்ளார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பைக் ஒன்றின் மீது மோதி சாலையின் தடுப்புச் சுவரில் ஏறி இறங்கியதால் பயணிகள் அச்சமடைந்து அலறி கூச்சலிட்டனர். இதனால் செய்வதறியாமல் பீதியடைந்த அந்த ஓட்டுநர் சாலையோரம் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். நின்னுட்டு வந்தாங்க ஸ்டாண்ட்ல இருந்தாங்க.
குடிச்சிட்டு தான் இருந்தாரு. அவர் கேட்டதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத ஆமாவும் பஸ் அவரு எல்லாமே கத்தனை பேர் பண்ணி நிறுத்தினாரு. எல்லாரும் பேசி தான் நிக்க வச்சது. அதுவே கண்ட்ரிட்டு திட்டினாரு. நீ ஃபர்ஸ்ட் நிறுத்தலன்னு அடிச்சிருவேன்னு சொல்லி திட்டி வச்சாரு. புகாரின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்திய கள்ளக்குறிச்சி போலீசார் பயணிகளை சமரசம் செய்தனர். பின்னர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் பெங்களூரு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆங்கிலத்தில் பேசும் தாய்க்கும் தமிழில் பேசுமாறு அழுது புலம்பும் மகனுக்கும் இடையே நடந்த உரையாடல் சமூக வலைதளத்தில் பல்லாயிரக்கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளது. What's your problem? What's your problem? I'm talking correctly. How you want me to talk? How you want me to talk? How you want me to talk? What happened? Don't cry. Don't cry. ஒழுங்கானா எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க ஒழுங்கா? இப்படி தான் பேசுவாங்க. எப்படி? எப்படி? சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைக்கும் இந்த காணொலி குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். எந்த மாதிரி பேசுற? தமிழ்ல அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேச வேண்டாமா? புரியவே பணியிட மாறுதல் பெற்ற தாசில்தார் தனக்கான பிரிவு உபச்சார விழாவில் சினிமா பாட்டு பாடியதற்காக உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலம் நந்தேத் மாவட்டத்தில் நிகழ்ந்துள்ளது. பிரசாந்த் தோராட் என்ற அந்த அரசு அதிகாரி உம்ரி என்ற இடத்தில் இருந்து ரெனாப்பூருக்கு பணியிட மாறுதல் பெற்றார். பிரிவு உபச்சார விழாவின் போது அவர் தனது அலுவல் பூர்வ இருக்கையில் அமர்ந்து சத்தமாக அமிதாப் பச்சன் பட பாடலை உற்சாகமாக பாடினார். தாசில்தார் பாடல் பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அரசு பதவியில் இருக்கும் ஒருவர் தனது அலுவல் பூர்வ இருக்கையில் அமர்ந்து இதுபோன்று பாடுவது சரியல்ல என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அடுத்த சில மணி நேரத்தில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவரது நடத்தை நிர்வாகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மஞ்சுமெல் பாய்ஸ் இயக்குனர் சிதம்பரம் அடுத்ததாக இயக்கும் பாலன் திரைப்படத்தின் முதல் தோற்றம் வெளியிடப்பட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரிக்கும் KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மற்றும் தேஸ்பியன் பிலிம்ஸ் நிறுவனம் இணைந்து பாலன் திரைப்படத்திற்காக முதல் முறையாக மலையாள திரையுலகில் களம் இறங்கியுள்ளனர். மஞ்சுமெல் பாய்ஸின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து பாலன் திரைப்படத்தை இயக்கும் சிதம்பரம் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குகிறது. இந்த நிலையில் இந்த தொடரில் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான் அகா தலைமையில் ஃபஹர் ஜமான், ஷாஹீன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் உள்ளிட்ட 17 வீரர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். அணியில் மூத்த வீரர்கள் பாபர் அசாம், முகமது ரிஸ்வானுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி எழுப்பிய எந்த கேள்விக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் அர்த்தமுள்ள வகையில் பதிலளிக்கவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரின் செய்தியாளர் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் செயல்படுத்துமா என்பதை மொத்த தேசமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பேட்டியின் மூலம் தேர்தல் ஆணையம் அதன் திறமையின்மைக்கு மட்டுமல்லாமல் அதன் வெளிப்படையான பாரபட்சமுள்ள தன்மையாலும் முழுமையாக அம்பலப்பட்டு போயுள்ளது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தபோதும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளிடம் எவ்வித பாகுபாடும் தங்களிடம் இல்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறுவது நகைப்புக்குரியது என்று ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.